திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒரு புது முயற்சியாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே, நந்தியம்பெருமானுடைய மிகப்பெரிய கருணையினாலே இந்த பிரதோஷ காலத்தில் நாம் அக வழிபாடு செய்ய இருக்கின்றோம். அகப்பிரதோஷம் என்கிற தலைப்பின் கீழே 4:30 மணி முதல் 5:30 மணி வரை 1 மணி நேரம் உள்முகமாக நாம் வழிபாடு செய்ய இருக்கின்றோம். நந்தி ஸ்தானம் என்றால் என்ன, பிரதோஷ வழிபாடு என்றால் என்ன, நந்தி ஸ்தானம் என்றால் என்ன, நந்தி வழிபாடு என்றால் என்ன, இறை வழிபாடு என்றால் என்ன, ஒரு சுருக்கமாக நாம் பார்த்துவிட்டு அகமுகமாக வழிபாட்டிற்குள் செல்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்வை வைத்த சீர்மிகு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தாமே. நம்மை இந்த செந்நெறியில் ஆட்படுத்திய, எல்லாம் உள்ள நம்முடைய அறியாமையெல்லாம் நீக்கிய அருட்குருநாதருடைய திருப்பாதங்களிலே உடல் பொருள் ஆவி என்று சொல்லக்கூடிய மனம் மொழி மெய்களால் நாம் சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். இந்த அகப்பிரதோஷம் பற்றி ஒரு சிறு குறிப்பு. பிரதோஷ காலத்தில் ஏன் பிரதோஷம் வழிபாடு வந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தேவர்கள் ஒரு முறை அசுரர்களை துணையாக கொண்டு திருப்பார்கடலிலே வாசுகி என்னும் பாம்பினை கொண்டு அமிர்தத்தை எடுக்கும் நோக்கத்திற்காக திருமாலை ஆமை வடிவத்தில் கீழே இருக்கச் செய்து வாசுகியை கயிறாக கொண்டு கடைய முயற்சி செய்த போது, அமிர்தத்தை கடைந்தெடுக்க முயற்சி செய்த ஒரு பெரும் முயற்சி தான் இந்த அமிர்தத்தை நோக்கி போன கதை. இந்த அமிர்தத்தை நோக்கி போகும்போது அமிர்தத்தை நோக்கி தேவர்கள் சென்ற பொழுது இந்த பருவ மத்தியில் திருநடனம் திருமந்திரத்துல ஒரு இடத்துல வரும், இந்த தேவர்கள் தேவையில்லாமல் அமிர்தத்தை நோக்கி சென்றார்கள். யாரை மறந்துட்டு சென்றாங்கன்னா, இறைவனை, மூலத்தை மறைந்து. அது திருமூலமாக இருக்கின்ற சிவபெருமானை மறந்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் சதம் இருக்காது, ஒரு நிறைவு இருக்காது, ஒரு முழுமை இருக்காது. அதான் எம்பெருமான் காத்துக்கிட்டே இருப்பார். இந்த தேவர்களுக்கு தக்க பாடம் எடுக்கணும்னா ஒரு காத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு நிகரா ஒரு ஆளை படைச்சு அந்த அகங்காரம் யாருக்கும் அகங்காரம் வராம பார்த்துக்கிட்டு தான் சாமியோட வேலை. அப்படி வந்துச்சுன்னா அதுக்கேற்ற ஒரு நேர் ஏற்பாடு செஞ்சிருவார். அப்போ முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல சிவபெருமானை மறந்து, சிவபெருமானே அமிர்தம், அவரே அமிர்தம் தான், அவரே ஞான அமிர்தம் தான். ஆனா அதை விட்டுட்டு தேவர்கள் என்ன பண்ணாங்க, தனியான ஒரு முயற்சி எடுத்தாங்க. இந்த முயற்சி என்ன ஆச்சுன்னா விபரீதத்துல முடிஞ்சிச்சு. என்ன விபரீதம்னா, அதுல இவங்க எப்பவுமே திருவருளை முன்னிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமே, அது நல்ல காரியமா இருந்தாலும் சரி, கெட்ட காரியமா இருந்தாலும் சரி, திருவருளை தான் அது நோக்கி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த காரியம் எல்லாம் ஒருபோதும் சோர்ந்து போகாது, எந்தவித சோடையும் அடையாது, எந்தவித சோர்வும் அடையாது.
ஆனா இங்க பாருங்களேன், திருவருள முன்னிறுத்தாம திருமால மையமா வச்சு தேவர்கள் என்ன செய்றாங்க? பிரம்மாவையும் துணையா வச்சுக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து கடைய முயற்சி பண்ணும்போது, அப்ப முதல்ல வந்தது விஷம் தான் வந்துச்சு. எல்லாம் அமிர்தவர்ன்னு நெனச்சாங்க. ஆனா விஷம் தான் வந்துச்சு. ஆனா ஒரு விதமான புகை சூழ்ந்துருச்சு. நஞ்சு. நச்சு காற்று பரவிடுச்சு. இத வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு செர்டைன் பீரியட்ல எல்லாமே பரவி வரும்பொழுது, அங்கிருந்து எல்லாருமே ஓடுனாங்க. ஓடிட்டாங்க. ஓடிட்டாங்க. ஓடி, ஓடி, ஓடி பார்க்குறாங்க பரவிடுச்சு. அந்த வாசுகியினுடைய இதிலிருந்து மிகப்பெரிய நஞ்சு வெளியிட்டு வரும்போது எல்லாம் ஓடுனாங்க. பிரம்மன் ஓடுனாரு. திருமால் ஓடுனாரு. திருமால் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. அடுத்து 2 பேருமே கடைசியில ஒரு முடிவு எடுக்குறாங்க. அப்பாவும் புள்ளையும். அதான் நானும் தானும். நான்ன்றது பிரம்மா, தான்ன்றது இந்த விஷ்ணு. 2 பேரும் என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் இது நம்மளுக்கெல்லாம் மூலமா இருக்கிற இறைவன போய் பார்ப்போம். அப்படி ஓடி போய் பார்த்து தான் சிவபெருமான்கிட்ட போய் நிப்பாங்க. அப்படி நிக்கும்போது சாமி சொல்லுவாரு, "என்னத்துக்காக வந்திருக்கீங்கன்னு?" நந்திய பெருமான் கூட்டின்னு வந்து விடுவார். நந்தி கிட்ட சொல்லுவார். நந்தி எடுத்துட்டு வந்து விடுவாரு. அனுமதி கேட்டு உள்ள வருவாங்க. உள்ள வந்த பிறகு அப்போ சாமி கிட்ட கேட்பாங்க. சாமி சொல்லுவாரு, "அப்படியா?" அப்படி சொன்ன உடனே, "சுந்தரா" அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த சுந்தரருடைய அருமை நமக்கு தெரியணும். "சுந்தரா" அப்படின்னு சொல்லுவாரு. அவருடைய ஆளாள சுந்தரன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு அதான் நான் இப்ப பார்க்கிறோம்ல சுந்தரர். கையில இல்ல. அதுக்கு முன்னாடி அப்படிதான் ஆளாள சுந்தரர். திருநீற்று தொண்டு செய்து கொண்டு வந்தவர். அவரு வந்து என்ன செய்வாரு, அடியேன் என்ன செய்யணும்னு கேட்பாரு. அந்த ஏதோ விஷம் வந்து காற்றில் பரவியிருக்காமே, அத வந்து திரட்டி எடுத்து கொண்டு வந்துருங்கன்னு சொல்லுவாரு. அந்த ஆளாள சுந்தரர் என்ன செய்வாரு, அந்த விஷத்த திரட்டி எடுத்துட்டு வந்து, ஒரு நெல்லிக்காய் அளவு, அதுவும் கொஞ்சம் கம்மியா எடுத்துன்னு வந்து சாமி என்ன பண்ண ஆனா, நான் செய்றேன்னு சொல்லிட்டு பிரம்மா அந்த நஞ்ச கலைக்க முற்படும்போது சரஸ்வதி தடுத்துருவாங்க. "ஏன்? என் தாலி நிலைக்கக்கூடாதா?" அப்படின்னு. அடுத்து, நான் போய் காப்பாத்துறேன்னு விஷ்ணு முடிவு பண்ணும்போது, மகாலட்சுமி என் தாலி நிலைக்க வேண்டும் இல்லையா? அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பயந்துட்டாங்களாம். இப்படி விஷத்த நீங்க எடுக்க முடியுமா? உங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு கேட்டாங்க. 2 பேரும் உயிருக்கு பயந்துட்டாங்க. ஆனா, கடைசியில யார்கிட்ட வந்து நின்னாங்க? நஞ்சுண்ட கண்டன். நஞ்சுண்டேஸ்வரர் இல்லையா? அந்த ஒரு சின்ன இது என்ன சுருக்கமா சொல்லிர்றேன். அப்ப அந்த நஞ்ச வந்து சாமி விழுங்கிடுவாங்க. விழுங்குன உடனே, அது சாமி அப்போ அவருக்கு தேவையே இல்ல. என்ன எரிக்கிறவர் இல்லையா? முப்புரத்த எரிச்சவரு இத எரிக்க மாட்டாரா? அது என்ன பண்ணாரு, அத சாப்பிடும்போது கழுத்துக்கு கீழ நீளமா மாறிடும். அது நீளமா மாறும்போது, உள்ள போயிட்டா, உள்ள இருக்கிறது யாருன்னா, சாமி பாதி யாரு? அம்பாள் இருக்காங்க இல்லையா? ஏன்னா அவங்களும் பாதி இருக்காங்க இல்லையா? இவரு இருந்துருவாரு, சாமி இருந்துருவாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த அம்மா அம்மா என்ன பண்ணாங்க, உடனே மிடற்றில் மிடற்றில் அடக்கியவனேன்னு சொல்றது சாமிய தான் சொல்லுவாங்க. ஆனா கதைக்கு சொல்லும்போது அத கேட்டுக்கங்க. அப்ப அம்பாள் வந்து தொண்ட குழியில கை வச்சு அத அப்படியே நிறுத்திருவாங்க. ஏன்னா அது கீழ போனா அவங்க பாகம். முதல்ல பாதிக்கப்படும் போது அவங்க பாகமா தான் இருக்கும். நீங்க இருப்பீங்க சாமி, நாங்க இருக்க முடியாதுல்ல. இருந்தாலும் அவங்கள காப்பாத்துறது தான் இப்ப சில பேர் அம்பாள் பக்தர்கள்லாம் சொல்லுவாங்க. சாமியே காப்பாத்து அப்படி முடியாது. சான்ஸே இல்ல. சாமியோட அந்த மிடற்றுல கைய வச்சு, அந்த நீலகண்டத்த அப்படியே நிறுத்திடுவாங்க. அதுக்கு நீலகண்டன்னு பேரு. அங்க நின்னது நின்னது தான். அங்க நின்னது நின்னது தான். அப்போ சாமி ஒரு சின்ன ஒரு வேடிக்கை காமிப்பாரு. மயங்கி விழுந்த மாரி நடிப்பாரு. அதான் அந்த அது ஒரு சும்மா அது மனைவி கிட்ட வந்து மயங்கி விழுந்தா அப்ப என்ன பண்ணுவோம், மடி மேல வச்சுக்குவாங்க சாமிய. சாமி படுத்திருப்பாரு. அதுக்கு பள்ளிகொண்டேஸ்வரர்ன்னு நீங்க போனீங்கன்னா, திருவள்ளூர் பக்கத்துல இருக்குது. நஞ்சுண்டேஸ்வரர்ன்னு பேரு. சாமி அப்படியே மயக்கத்துல இருக்க மாரி இருக்கும். சாமி மடி மேல அம்பாள் மடியில படுத்திருக்கிற ஒரு பெரிய கோலம். அற்புதமா இருக்கும். தேவர்கள் எல்லாம் சுத்தி நிப்பாங்க. அப்போ இது ஏன் இது நடந்தது அப்படின்னா, அப்போ மயக்கம் தீர்ந்த பிறகு சாமி நடனத்துக்கு தயாராயிடுவாரு. எழுந்து நின்னு நந்தி மேல ஆடுவாரு. அந்த நந்தி மேல ஆடுற நேரம் தான் பிரதோஷம். அந்த நந்தியம்பெருமான் மேல நின்னு ஆடுற நேரம் இருக்கு இல்லையா? அந்த நேரம் தான் பிரதோஷ காலம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, திருவருள மையமா வைக்காத நீங்க எந்த செயல அதாவது இறைவன மையமா வைக்காத எந்த ஒரு செயல செஞ்சாலும், அது சதம் இல்லை. அது வினையில வந்துரும். இதே இறைவனை மையமா வச்சு நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும், அது உங்க வினை கணக்கிலே வராது. நீங்க தீமையே செஞ்சாலும் அது வினை கணக்குல வராது. அது உதாரணத்துக்கு சூதாடி, சூதாடி அன்னதானம் பண்ணியிருப்பார். சூது கணக்குல அவர் வரவே வராது. அவருடைய கணக்குல வரவே இல்ல அது. 63 நாயன்மார்கள்ல திருடி அன்னதானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ஒரு நாயன்மார். இந்த அந்த நெல்லெல்லாம் வந்து அந்த குடோன்லயே போய் எடுக்கணும்னு ஆசைப்படுவாரு. அப்போ அரசனே புடிச்சு கேட்பாரு. "நீ ஏம்மா இந்த திருட்டு வேலைய செய்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் மக்கள்லாம் இப்படி இருக்காங்க." "அப்படியா? நீ எவ்வளவுன்னா எடுத்துக்கன்னு" சொல்லிட்டு அந்த மொத்த கலனையும் திறந்து வைப்பாரு. அப்போ இறைவன் பொருட்டு செய்கின்ற எந்த ஒரு காரியமும் வினை கணக்கில் வாராது. அப்போ இவங்க இவங்க எல்லாருமே இறைவனை மறந்து இந்த செயல செஞ்சாங்க இல்லையா? அதனால ரொம்ப பழிபாவத்துக்கு ஆளாயிட்டாங்க. யாருங்க? இவங்க எல்லாரும் தேவர்கள், அசுரர்கள்.
வால் பகுதியை வந்து தேவர்கள் பிடிச்சிட்டாங்க. தலை பகுதியை வந்து அசுரர்கள் பிடிச்சிட்டாங்க. கடைஞ்சு எடுக்கும்போது அந்த விஷம் வந்தது. அப்போ ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் சாபம் ஏற்பட்டுச்சு. அப்போ நன்றி மறந்ததுக்காக சாமி அந்த நஞ்சு அவங்கள சூழ்ந்துருச்சு. அதனால தான் சொல்றேன். அப்போ எந்த ஒரு காரியமும் சாமி மையமா வச்சு, அது இன்பமோ, துன்பமோ, இறைவனுக்காக செய்யப்படுகிற எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணிடணும்? சாமி மையமா வச்சுக்கணும். நீங்க திருட போனா கூட சரி. அப்பா, இறைவா, அது என் பொருட்டு அல்ல. நம்முடைய சிவப்பணி பொருட்டு அப்டின்னா முடிஞ்சு போச்சு. ஆமா. அதுக்கு என்னன்னா, அது ஒரு காரண காரியம் தேவைப்படுது. அப்ப அந்த வினை வந்து நம்மள சேராது. அப்ப இறைவனை மையமா வச்சு செய்கிற ஒவ்வொரு காரியமும் இருவினை ஒப்பு. அப்ப என் செயலாவது யாதொன்றும் இல்லைன்னு தெளிவாயிடுச்சு. அப்ப வினை நுட்பத்திலிருந்து நீங்க தப்பிச்சுட்டீங்க. அந்த வினை சக்கரத்திலிருந்து நீங்க தப்பிச்சுட்டீங்க. அப்ப இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த தேவர்கள், அசுரர்கள் ஆ நன்றி மறந்த காலம் தான் அந்த நஞ்சு பரவிய காலம். அப்ப அந்த நன்றி மறந்ததுக்காக பிராயச்சித்தம் தேடுனாங்க. அது தோஷமாயிடுச்சு. அது பிராயச்சித்தம் தேடுனாங்க இல்லையா? அந்த பிராயச்சித்தம் தேடின நேரம் இருக்குல்ல, 4:30 மணி முதல் 6 மணி வரை. அந்த காலம் பிரதோஷ காலம். அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா, சாமி எழுந்து நின்னு ஆனந்தமா நந்தியம்பெருமானுடைய இரு கொம்புக்கு நடுவுல தாண்டவம் ஆடுன அந்த நேரம், அதான் திருமால் நந்தியா வந்துடுறாரு இல்லையா? அதான் பிரதோஷ காலத்துல பெருமாள் கோயில் வந்து கலை எழுந்துரும். அங்க இருக்க மாட்டார் பெருமாள். எங்க வந்துருவாரு பிரதோஷ காலத்துல? இங்க வந்துருவாரு. ஏன்னா நஞ்சு உண்ட நேரத்துல அவரும் தானே பாவத்த ஏத்துக்கினாரு. ஏன்னா ஆமையா போய் என்ன பண்ணாரு? அந்த மத்தா போய் கீழ போய் படுத்துக்குவாரு. தேவர்களுக்கு கடையறதுக்கு. அந்த பாவத்துக்காக வந்து என்ன பண்ணாரு? நந்தியா வந்து சுமந்து அந்த கொம்புக்கு நடுவுல ஆடுவார் சாமி. அப்போ மத்தளம் தட்டி எம்பெருமான ஆடி அந்த கூத்து ஆடுவார். அப்போ இந்த தோஷம் இருக்கு இல்லையா? நன்றி மறந்த தோஷம். அந்த நன்றி மறந்த தோஷத்துக்காக தான் இந்த பிரதோஷ வழிபாடு. இந்த பிரதோஷ வழிபாடு வந்ததுக்கான காரணம் இதுதான். அப்போ நான் அந்த சாமி இப்ப அந்த சும்மா மயங்கி கிடந்த மாரி கிடந்தாரு இல்லையா? சும்மா அந்த உலகம் என்ன செய்யுதுன்னு செக் பண்றதுக்காக என்ன பண்ணுவாரு? ஒருபோதும் அவருக்கு என்ன கிடையாது. அவர் பிறப்பிலி. பிறப்பு, இறப்பு அற்றவர். அவருக்கு போய் மரணம் வருமா? அவர் மரணத்தை வென்றவர் அவரு. அவருக்கு போய் மரணம் வருமா? மத்த எல்லா ஜீவராசிகளுக்கும் பசு வர்க்கம் தான். அம்பாள் கூட சரி, பசு வர்க்கம் தான். ஏம்மா கீழ கொண்டு போயிட்டான்னா மீதி பொறக்க வைக்கிறதுக்கு பிறந்தாலே அது பசு வர்க்கம் தான். பசு வர்க்கம்னா உயிர் வர்க்கம். இந்திரன் முதற்கொண்டு, தேவர்கள் முதற்கொண்டு எல்லாமே உயிர் வர்க்கம் தான். ஏன்னா எலும்பு சதையுமா வந்துறாங்க இல்லையா? இதுல வராத ஒரே ஆளு சிவபெருமான் மட்டும் தான். தோன்றி மறையக்கூடியவர். மத்ததெல்லாம் கரு எடுக்கக்கூடியது தான். அப்போ இது அப்ப இது இந்த இந்த ஒரு காலம் என்ன காலம்னா, இந்த நன்றி செயல், இந்த நன்றி கெட்ட தனம் இருக்கு இல்லையா? இந்த நன்றி மறந்த ஒரு காலம் இருக்கு இல்லையா? இந்த காலம் தான் இந்த அந்த அந்த காலத்துக்கு பிராயச்சித்தம் தான் இந்த எழுந்த உடனே சாமி மயக்கம் தெளிந்த மாரி எழுந்து என்ன பண்ணுவாரு, எழுந்து அந்த 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் அந்த தோஷ காலம். அதாவது இறைவன் நடனம் ஆடிய காலம். உலக உயிர்கள்லாம் திரும்பி பார்த்த காலம். எல்லா தேவர்களும், இந்த அசுரர்களும் கொண்டாடிய காலம். தங்களுடைய பழி, பாவங்கள் எல்லாம் போன காலம். ஆமா. அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ குற்ற உணர்ச்சிக்கு ஆளானவங்க, தப்பு பண்ணவங்க எல்லாருமே இந்த பிரதோஷ காலத்துக்கு ஓடுவாங்க. ஓடி, ஓடி, ஓடி என்ன பண்ணுவாங்க, பால் வாங்கி தருவாங்க. அது ஏன்னா ஏன்னா உடம்புல தோஷம் இருக்கும். ஏன்னா முன்னம் செய்த தோஷமா இருக்கும். இப்ப நான் நான் இப்ப யாருக்கு என்ன பாவம் பண்ணேங்க? எனக்கு ஏங்க இந்த கதின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்கலாம் ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, அங்க அந்த தோஷ காலத்துல போயிட்டு, சிவபெருமான்ட்ட போய் நின்னு சொல்ல முடியாது. சொன்னா வெட்கக்கேடு, சொல்லாட்டி மானக்கேடு. அப்ப யார்கிட்ட சொல்லுவீங்க நீங்க? சாமி கிட்ட தானே சொல்ல முடியும். ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, கண் கலங்கி நிப்பாங்க. அப்படி அந்த கண் கலங்கி என்ன திருப்பி அந்த வார்த்தைய சொல்றேன். சொன்னா வெட்கக்கேடு, சொல்லாட்டி மானக்கேடு. நம்மளுக்கு ஒரே ரட்சகர் யாரு? சிவபெருமான் தானே. அப்ப கண் கலங்கி நிப்பாங்க. அந்த தோஷத்துல போய் பிரதோஷத்துல போய் நின்னாங்கன்னா, அதுக்கு ஒரு தீர்வு தருவார் சாமி. அந்த தீர்வு சொல்யூஷன் தருவார். ஏன்னா, இந்த தேவர்களுடைய பாவத்தையே மன்னிச்சவரு, இந்த பாவத்த மன்னிக்க மாட்டாரா என்ன? அப்ப அந்த தோஷம். அந்த பாவம் தான் தோஷம். அப்ப தெரிஞ்சு, தெரியாம, அறிஞ்சு, அறியாம பண்ண குற்றங்கள் இருக்கு இல்லையா? அப்போ நன்றி மறந்த அந்த கூட்டத்தையே சாமி மன்னிக்கும்போது, இந்த கூட்டத்த மன்னிக்க மாட்டாரா? அதுக்காக தான் இந்த கூட்டம். பிரதோஷத்துக்கு இன்னைக்கு இவ்வளவு கூட்டம். ஆனா, இதுக்காக தான் போறாங்களான்னா, வேற ஒரு தோஷத்துக்காக போறாங்க. தோஷம் நீங்கிறதுக்காக போல. தேவைகளுக்காக போறாங்க இன்னைக்கு. இவ்வளவு ஏன் கூட்டம் வருது பிரதோஷத்துக்கு? நிச்சயம் எல்லாருக்கும் குறை இருக்கும். குறை இல்லாத மனிதர்களே இல்ல. நிறைவான மனிதர்கள் இங்க யாருமே இல்ல. சாமி யாரையும் நிறைவா படைக்கிறதும் இல்ல. தேர் இஸ் நோ பெர்ஃபெக்ட் பெர்சன். ஒருத்தர் கூட இல்ல. அப்படி முழுசா யாரும் பரிபூரணம் கண்டவர் பூமிக்கு வர காரணமில்லையடி குதம்பாய். குதம்பை சித்தர் சொல்றாரு. பூரணம் கண்டவர் இங்கு பூமிக்கு வர காரணம் இல்லை. எல்லாத்தையும் நிறைவா பெற்றுட்டேன்னா நீ பூமிக்கா வரப்போற?
அப்போ ஏதோ ஒரு குறை வச்சு தானே சாமி அனுப்புறாரு. போய் பெண்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு வா. இதான் செய்தி. அப்போ இந்த பெண்டிங்க முடிக்கிறதுக்காக தான் நம்ம பிறவி எடுத்து இங்க உள்ள வரோம். பெண்டிங் அதை முடிக்கிறதுக்காக தான் உள்ள வரும். அதை முடிக்கிறது அந்த அந்த வினையை முடிச்சுட்டு போக தான் வந்திருக்கிறோம். வந்திருக்கிறது ஒரு மருத்துவமனை. இங்க வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு என்ன பண்ணிடணும்? போயிடணும். வினை முடிஞ்ச பிறகு போயிடணும். ஆனா வந்த இடம் சொகுசான இடம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? பெருசா நினைச்சிட்டோம் இந்த பூமியில. இதுதான் அந்த ரகசியம். சித்தாந்தம் இதுதான் சொல்லுது. இது ஒரு மருத்துவமனைன்னு சொல்லுது. வந்த வினை வேலை முடிஞ்சுதான் நம்ம இறைவனுடைய திருவடி தான். அப்ப நம்ம நோக்கம் என்னன்னா, இறைவனுடைய திருவடியை அடைதல். இறைவனுடைய திருவடி அடைதல். இறைவனுடைய திருவடி திருவடி ஞானம் பெறுவதுதான் வாழ்நாளுடைய நோக்கம். பிறவி பெரும் பயன் சொல்றது என்னன்னா, திருவடியை பெறுதல், திருவடியை அறிந்து கொள்ளுதல். எம்பெருமான் திருவடியை அறிந்து கொள்ளுதல். பிறகு அதை தொழுதல், பிறகு பணிதல், பிறகு பூஜித்தல், பிறகு வழிபாடு செய்தல், பாடுதல், பணிதல். இது எல்லாமே திருவடி தெரிஞ்ச பிறகு செய்யக்கூடியது. திருவடி தெரியாம பண்ணீங்கன்னா அப்ப வெள்ளு கருத்த நீர் ஆயிடும். அப்ப எதுக்கு போறோம், ஏன் போறோம், என்னத்துக்கு போறோன்னே தெரியாம வாழ்நாள்ல ஓடினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓடி ஓடி உட்கலந்த சோதி, அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. அப்ப ஏன் போறோம், எதுக்கு போறோம்? எல்லாரும் போறாங்க, நான் போறேன். எல்லாரும் போறாங்க, நான் போறேன். எதுக்கு போறோம், என்னத்துக்கு போறோன்ற அறிவு இல்லாம போக கூடாது. திருவடி தெரிஞ்சு போகணும். அப்ப நந்தினா யாருன்னு தெரியணும். கொடிமரம்னா என்னன்னு தெரியணும். நந்தினா என்னன்னு தெரியணும். பலிபீடம்னா என்னன்னு தெரியணும். கோபுரம்னா என்னன்னு தெரியணும். லிங்கம்னா என்னன்னு தெரியணும். ஆவுடையார்னா என்னன்னு தெரியணும். பிரகாரம்னா என்னன்னு தெரியணும். கணபதினா என்னன்னு தெரியணும். முருகர்னா என்னன்னு தெரியணும். சூரியன்னா யாருன்னு தெரியணும். சந்திரன்னா யாருன்னு தெரியணும். இதெல்லாம் எதுக்குன்னு தெரியணும். இத்தனை கேள்வி கேட்கணும். அப்ப எதுவுமே கேட்காம நான் போறேன், நான் போறேன், நான் போறேன் கோயிலுக்குன்னா என்னத்த நீ உணர முடியும் அங்க போய்? எல்லாரும் போறாங்க, நான் போறேன். எல்லாரும் நான் போறேன். போ, உனக்கு வேணான்னு சொல்ல. பாரு, போ, பாடு, பாடி, பண்ணி. ஆனா உணர்த்தணும் இல்ல. யார் உணர்த்துவாங்க? சாமி தானே வந்து உணர்த்தணும். அதுதான். போணும். போய் பணியணும். ஓடி சென்று பார்க்கணும். தப்பு இல்ல. ஆனா உணர்ந்து பார்க்கணும். தெளிஞ்சு பார்க்கணும். கேட்டு தெரிஞ்சுக்கணும். குழந்தை கூட கேக்குது இல்ல. சின்ன குழந்தை நம்ம கேள்வி கேட்டிருப்போம். அப்பா இது என்னதுப்பா? அம்மா இது என்னதுமா? சொல்லி பதில் சொல்லி முன்னுக்கே வர முடியாது குழந்தைகிட்ட. கேட்டு நச்சரிக்கை நம்மள. இது என்னதுப்பா? இது என்னதுமா? ஏய் கம்முனு இரு, வாய் முடின்னு அப்படின்னு சொல்லுவோம். காரணம்னா அப்படிதாங்க அவ கேள்வி கேட்டே இருப்பா. அப்படி கேள்வி கேட்கிற குழந்தைக்கு சொல்ல பழகணும். கேக்குது இல்ல அது. அந்த குழந்தை தான் நம்ம எல்லாருமே. கோயிலுக்கு போனா கேட்கணும். கேட்கிறதே இல்ல. கேட்கிறதே கிடையாது. அப்ப அப்பா அம்மா மாதிரி நமக்கு நல்ல அப்பா அம்மா மாதிரி நமக்கு ஒரு நல்ல குருநாதர் கிடைக்கணும். கிடைக்கணும். எப்ப கிடைப்பாரு? கேட்கணும். ஏங்கணும். இது என்ன சாமி இது? எதுக்கு இவ்வளோ உலகத்துல இவ்வளோ வாகனங்கள்லாம் இருக்குது? ஏன் இந்த மாடு நந்தி வந்து இங்க படுத்திருக்கு? காளை வந்து படுத்திருக்குன்னு கேட்கணும். கேட்கணும். கேட்டா தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். ஆமா. அந்த உண்மைதான். அது உடம்பு தான் கோயில். இந்த உடம்புன்ற கோயில்ல மனம் தான் நந்தி. இந்த மனம்ன்ற நந்தி மேல தான் சாமி என்னைக்கும் பயணிச்சுட்டு வர்றாரு. தோன்றா துணையா இருக்கிறாரு. உருவமா இருக்கிறாரு. உடம்ப உங்களால பார்க்க முடியும். மனச உங்களால படிக்க முடியும். பார்க்க முடியாது. உடம்பு உங்களால பார்க்க முடியும். மனச உங்களால படிக்க முடியும். ஆனா உயிர உங்களால உணர மட்டும் தான் முடியும். 3 விஷயம். உடம்ப உங்களால கண்ணால பார்க்க முடியும். அதாவது விசிபிள். மைண்ட் வந்து இன்விசிபிள். பட் லைஃப் இருக்கு இல்லையா? உயிரு. அது அன்பால உணர மட்டும் தான் முடியும். உணர்ச்சியால் ஆனது. அதான் அன்பே சிவம்னு சொன்னது. இந்த உண்மைய புரிஞ்சு, இந்த உடம்புன்ற கோயில்ல, மனம் என்ற இந்த நந்திய திருவருள்ல போய் சேர்க்கணும். திருவடியில போய் சேர்க்கணும். கீழ வந்த மனம் பாழா போயிடும். அதாவது கீழான மனம். அதான் நல்ல மனசுங்க உங்களுக்கு சொல்றாங்கல்ல. பக்குவப்பட்ட மனசுங்கன்றாங்கல்ல. அதுதான். அப்ப இந்த மனம் எதால பக்குவப்படும்னா, பக்தியால பக்குவப்படும். அப்ப இந்த உடம்புக்கு உபாயம் திருநீரு.
இந்த உடம்புக்கு உபாயம் ருத்ராட்சம், பாதுகாப்பு. இந்த உடம்புக்கு கவசம் 5 எழுத்து. இது 3ம் இந்த உடம்ப சரி பண்ணிடும். இது முதல் லெவல். அடுத்து இது எங்க கொண்டு போய் விடும்னா, மனத்துக்கிட்ட கொண்டு போய் விடும். இந்த மனம் பக்தியால் நிறையும். வேற எதாலும் நிறையாது. எழுதி வச்சுக்கங்க. இந்த மனம் வேற எதாலும் நிறையாது. ஒருபோதும் நிறையாது. அப்போ இந்த மனம் பக்தியால் மட்டுமே நிறையுமே தவிர, வேற எதாலும் நிறையாது. நீங்க பரிபூரணமா பாடி பாருங்க. பாடுனா மட்டும் தான் நமக்கு அது மனம் நிறைவடையும். மத்தபடி வேற எதுவும் நிறையாது. இதான் செய்தி. அப்போ மனம் ஒரு வழிக்கு வரணும்னா பாடணும். இல்லன்னா சுருதி தெரிஞ்சுக்கணும். லயம் தெரிஞ்சுக்கணும். இந்த மனம் எதுக்கு கட்டுப்படும் தெரியுமா? லயத்துக்கு கட்டுப்படும். இந்த பாம்பு மகுடிக்கு கட்டுப்படுற மாரி, இந்த மனம் லயத்துக்கு கட்டுப்படும். அதுக்கு தான் பாட சொன்னது. அதுக்கு சுருதின்னு பேரு. அதுக்கு ஓங்காரம்னு பேரு. அப்ப அந்த ஓங்காரத்தின் மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கு நாதம்னு பேரு. அந்த நாதத்த கொண்டு இந்த மனத்த என்ன பண்ண போறோம்? திருவடியில சேர்க்க போறோம். அப்போ ஆன்மா லயிக்கின்ற இடம் ஆலயம். ஆன்மா லயிக்கின்ற இடம் ஆலயம். ஆன்மாவை அறிந்து கொள்வது ஆன்மீகம். ஆன்மாவை அறிந்து கொள்வது ஆன்மீகம். சும்மா ஆன்மீகன்ற பேருல பகட்டு ஆன்மீகம் கிடையாது. ஆடம்பர ஆன்மீகத்துக்கு நம்ம போக வேண்டாம். உங்ககிட்ட இருக்குதுன்னா அதை வச்சுங்க. எவ்வளவு கோடி இருந்தாலும் வச்சுங்க. ஆனா பயன்படாது. திருவருளுக்கு பயன்படாத சொத்து அது பயன்படாது. அது தேவையே இல்லை. அவ்வளவுதான். அது நாசம். அது அர்த்த நாசம். அது எவ்வளவு பெரிய சொத்து நீ வச்சிருந்தாலும் அது பயன்படாது. இறைவனுக்கு உபயோகப்படாத சொத்து அழிந்து விடும். இறை செயலுக்கு உதவாத சொத்து அழிந்து விடும். அவ்வளவுதான். ஆன்மாவுக்கு உதவாத சொத்து அழிந்துடும். அவ்வளவுதான். இதான் ரீசன். அப்ப செல்வத்தால பயன் என்னன்னா, அடியார்களுக்கு அன்னம் பாலித்தல். அழுது அடி அடைந்தவர்களுக்கு அன்னம் பாலித்தல். அதுதான் செல்வத்தினுடைய பலன் என்ன? நீ வச்சுன்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்ல. நீ எத்தனை பேருடைய வயிறு பசி ஆத்திருப்ப. அடியார்களுடைய ஏக்கத்தை தீர்த்து வச்சிருப்ப. இதான் செல்வத்தின் பலன். அப்போ இந்த உடம்பு ஒரு இயமத்துக்கு வருது. அதாவது ஒரு ஒழுக்கத்துக்கு வருது. ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருது. அப்புறம் மனசு ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருது. அதான் மனம் தான் நந்தி. அப்ப அடங்கிய மனமே நந்தி. அடங்காத மனம் ஊர் சுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது கால. அடங்கிய மனம் ஊர் சேர்ந்துரும். அப்ப அடங்கிய மனம்னா என்ன? பக்தியால கட்டுப்பட்டது. குருவர்களுக்கு ஆளானது. அடங்காத மனம்னா என்ன? அது எவனையும் மதிக்காதது. நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது? நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது? அப்படின்னு இருக்கிற மனம். அந்த மனம் ஊர் சேராது. எந்த மனம் ஊர் சேரும்? எந்த மனம் ஊர் சேரும்? நல்ல மனம். அப்ப மனத்துல 2ஆ இருக்கிற கெட்ட மனம், நல்ல மனம் வந்துருச்சா இல்லையா? இதுதான் செய்தி. அப்ப இத புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இத புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு கட்டுக்கோப்புல வந்துருவாங்க. அப்ப மனச எப்படி பண்ணா பக்தியால தான் நிறைவு செய்ய முடியும். அப்ப ஓங்காரத்தால தான் செய்ய முடியும். அப்போ பாடுனா நமக்கு வழி கிடைக்கும். அப்ப லயம் கிடைக்கும். பாடுன பிறகு ஒரு திருப்தி கிடைக்கும். இதான் அந்த ரகசியம். இந்த ரகசியத்த புரிஞ்சவங்க பணிஞ்சுட்டாங்க. எங்க பணிஞ்சாங்க? திருவடியில பணிஞ்சாங்க. அப்ப குருவர்கள் மூலமா நமக்கு திருவடி ஞானம் கிடைக்குது. திருவடி ஞானம் கிடைக்குது. அப்ப திருவடி ஞானம்னா என்ன? திருவடி ஞானத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப உடம்புக்கு 3 விஷயம் சொன்னேன். ருத்ராட்சம், திருநீறு, 5 எழுத்து. மனசுக்கு என்ன சொன்னேன்? நல்வினைகளை தேர்ந்தெடுத்து செய்தல், நல்ல கர்மாவை தேர்ந்தெடுக்கிறது, பக்தியால பணியிறது, பாடுறது, வழிபாடு செய்யறது, பணியிறது, இது எல்லாம் மனசுக்கு வழி. சரி, அடுத்து உயிருக்கு மயக்கம். உயிருக்கு எப்பவுமே மயக்கம் இருக்கவே செய்யும். இந்த மயக்கம் எப்படி போகும்? ஒண்ணு ஃபியூச்சர்ல இருக்கும். இல்லன்னா பாஸ்ட்ல இருக்கும். ஒண்ணு கடந்தத நினைச்சு அழுதுகிட்டு இருக்கும். இல்லன்னா
எதிர்காலத்தை நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்கோம். இது 2 வேலையை தான் செய்யும் இந்த உயிர். அதான் மயக்கம். அந்த மயக்கத்தை தீர்த்து பிரசன்ட்ல இருக்க வைக்கணும். பிரசன்ட்ல இருக்க வைக்கணும். அப்ப மயக்கத்தை தீர்க்கிறது யாரு? இறைவன் தான். அப்ப குருமுகமாக வந்து உடலுக்கு உண்டான உபாயம், இந்த மனமாகிய நந்திக்கு உண்டான உபாயம், அப்புறம் உயிருக்கு தெளிவு. இந்த மாட்டுக்கு நீங்க பச்சையா காமிச்சீங்கன்னா போதும். நீங்க பச்சையா புல்லு காமிச்சா போதும். வேற ஒண்ணுமே தேவையில்ல. இந்த பச்சைன்றது என்ன தெரியுமா? இக்கரைக்கு அக்கறை பச்சை என்னது? அதான் இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இந்த உயிரு இச்சையினால தான் ஓடுது. உலகத்தை தேடுது, ஓடுது. ஆசையை காமிச்சு பாருங்க ஒரு உயிருக்கு. ஆசையை காமிச்சு பாருங்களேன். பச்சையா ஒரு ஆசையை காமிச்சுங்க பாருங்க. சார் நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் சார். 50,000 கட்டி கட்டி பாருங்க சார். ஒரு 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து 2,40,000 வரும் சார். இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா முதலீடு வரும் சார். இந்த பிளாட் உங்களுக்கு கிடைச்சிரும் சார். நீங்க சொந்தமா வீடு கட்டிக்கலாம் சார். அவ்வளவுதான் சார். அப்ப என்ன ஆகும்? அந்த 2 வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு சம்பவத்த இப்ப அந்த மனசு பச்சையா எதிர்பார்க்குது. அதான் நந்தி. அப்ப அந்த புல்லு காமிக்கிறீங்க நீங்க. 2 1/2 வருஷம் கழிச்சு நீ வீடு கட்டிடுவேன்னு ஒரு ஒரு மயக்கத்த குடுத்துட்டீங்க. ஒரு புல்ல காமிச்சுட்டீங்க. அவ்வளவுதான். 50,000 எப்படி தேடி கொடுக்குமே தெரியாது. போய் தேடி கொடுக்கும். 2 1/2 வருஷத்துல பிளாட் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன பண்ணும்? ஓடும். இதுதாங்க மயக்கம். இதுதான் மயக்கம். அப்ப அந்த இச்சை தான் பச்சை. அந்த பச்சை தான் புல்லு. இந்த மாட்டுக்கு நீங்க பச்சையா காமிச்சீங்கன்னா எத வேணாலும் செய்யும். அப்ப அந்த பச்சையா இருக்கிற உலகியல்ல கொண்டு போய் சேர்க்கிற அந்த பச்சைய எம்பெருமான் திருவடியில வந்து வச்சிருங்க. அவ்வளவுதான் தீர்ந்து போச்சு. அதாவது மடைமாற்றம் செய்யணும். உலகியல்ல திருப்பக்கூடிய மனச இப்படி அருளியல் பக்கம் திருப்பிட்டீங்கன்னா உங்க சக்தி கூடிடும். 2 ஒரே சக்தி தான். இப்ப 2 1/2 வருஷம் உழைக்க போறீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? சாமி பக்கம் திருப்ப போறீங்க. ஆற்றல. எல்லாம் சாமி பாத்துக்குவாரு. எனக்கு இருக்கட்டும் நல்லதுங்க பாத்துக்கலாங்க. அந்த இச்சைக்கு நீங்க மயங்கல. அந்த பச்சையான புல்லுக்கு நீங்க மயங்கல. அப்படின்னா நீங்க கெட்டிக்காரர் அவ்வளவுதான். இப்படிதான் ஒவ்வொன்னும் நம்மள ஏமாத்தி, ஏமாத்தி, ஏமாத்தி பச்சை இக்கரைக்கு அக்கறை பச்சை. இக்கரைக்கு அக்கறை பச்சை. இந்த மாடு நாம பாக்குற எல்லா விளம்பரங்களும் இந்த பச்சை புல்லு மாதிரி தான். பச்சை புல்ல பார்த்தோம்னா நம்ம மனசு என்ன பண்ணுது? ஆமாமா நல்லா சொல்றாங்க. பரவாயில்லைங்க. ஆஹா. அது தராங்களாமே. இலவசமா அது தராங்களாமே. ஆஹா 1 கிராம் வாங்கணும் 1 கிராம் இலவசம். இதெல்லாம் என்னது? இதான் பச்சை புல்ல காமிச்சு நம்ம மனசை இழுக்கிறது. அப்ப இந்த மனம் ஒரு நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமான்னா அடங்கின மனம் தான் நந்தியம்பெருமான். அடங்காத மனம் மாடுதான். இந்த மாட்டுக்கு நீங்க எதை காமிச்சாலும் ஓடும். அவ்வளவுதான். அதுக்கு தேவை அவ்வளவுதான். உழைக்கும், அசை போடணும், திருப்பி அந்த புல்ல காமிக்கணும். அப்போ இத நம்ம எதை காமிச்சு இறைவனுடைய திருவடி கொண்டு போணும்? நிலையில்லாதது அப்படின்றத அதுக்கு சுட்டி காமிச்சு, நிலையானது எதுன்னு காமிச்சு நம்ம திருவடியை கொண்டு போணும். அப்ப இந்த தேவர்கள், மூவர்கள், 33 கோடி தேவர்கள் எல்லாருமே எந்த திருவடி ஞானத்துல இந்த அருளை பெற்றார்கள்னா, புருவ மத்தியில. அப்ப கொம்பு எதுடான்னா 2 புருவம் தான் கொம்பு. இந்த 2 புருவத்துக்கு நடுவுல இந்த வலது கண்ணையும், இடது கண்ணையும் கொண்டு போய் யார் சேர்க்கிறாங்களோ, அதான் நந்திஸ்தானம். இன்னும் கேட்டா அதான் ஞானஸ்தானம். இந்த திருவடி திருவடி ஞானம் பெற்றவர்கள் தான் ஞானஸ்தானம் பெற்றவர்கள். அப்ப ஞானஸ்தானம்னா என்ன? அப்படின்னா, எம்பெருமான் திருவடியை யாரெல்லாம் தெரிந்து கொண்டார்களோ அவரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றவர்கள். ஞானம் பெற்றவர்கள். அறிதல். திருவடியை அடைதல். திருவடியை அறிந்து கொள்ளுதல். திருவடியை தெரிந்து கொள்ளுதல். அதான் நந்தியம்பெருமானுடைய திருவடியை தெரிந்து கொள்ள. அப்ப கொம்பு எதுனா 2 புருவம் தான் கொம்பு. அப்ப அந்த 2த்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த 2 புருவமும் ஒட்டக்கூடிய இடத்துல போய் கண்ணு பொருந்தது இல்லையா? வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். அந்த பொருந்தி நிக்கிற இடம் தான் நந்திஸ்தானம். அதுதான் ஞானஸ்தானம். அதான் திருவடி ஞானம்.
இதான் பிரதோஷ காலத்துல பண்ண வேண்டிய வழிபாடு செய்ய வேண்டிய இடம் இதுதான். மனம் ஒடுங்கிய இடம் இதுதான். மனம் ஒடுங்கிய இடம் தான் கொண்டாட்டத்துக்கு உண்டான இடம். இந்த இடம் தான் வழிபாடு. இந்த இடத்துல தான் வழிபாடு செய்யணும். இந்த இடத்துல தான் நம்ம போற்றி சொல்லணும். பிரதோஷ காலத்துல இந்த இடத்துல தான் போற்றி சொல்லணும். தேவர்கள், மூவர்கள், 33 தேவர்கள் எல்லாருமே அந்த நஞ்சால அவஸ்தைப்பட்டு நன்றி கெட்டத்தனத்தினால இறைவனுடைய திருவடியை பார்த்து வழிபட்ட இடம் இதுதான். இதுதான் பிரதோஷ காலம். இந்த பிரதோஷ காலத்துல கேட்டதெல்லாம் நடக்குது, நம்ம தோஷம் எல்லாம் போயிடுறது உண்மைதான். எங்க பார்த்து கேட்கணும்? 1000 ரூபாய் இருக்கிறவங்க தான் 1000 ரூபாய் கேட்க முடியும். 1000 ரூபாய் இல்லாதவங்கிட்ட போய் நீ 1000 ரூபாய் வாங்க முடியாது. நீ சாமியை பார்த்து கும்பிடும்போது கை ரெண்டும் கூப்பி கும்பிடுற, எங்க வச்சு கும்பிடுற? நெஞ்சில வச்சு தானே கும்பிடுற. ஏன் அங்க போய் கை வச்சு கும்பிட வேண்டியதானே? கை ரெண்டும் அப்படி நமஸ்காரம் வாங்க அப்படின்னு சொல்லி நெஞ்சில ஏன் கை வைக்கிற? சாமி நெஞ்சில் இருக்கிறாரு. உன் நெஞ்சு தொட்டு சொல்லுன்றாங்கல்ல, அப்ப நெஞ்சில கை வச்சு தானே சாமி கும்பிடுறோம் நம்ம. சிவாய நமங்க, ஐயா சிவாய நம, சிவாய நம, சிவாய நம சொல்லும்போது கை எங்க போகுது? ஏன் நெஞ்சுக்கு போகுது? எம்பெருமான தொடர் நம்ம. உன்னை என்னை எது உயிரோட வச்சிருக்கோ அதுக்கு பேர் எம்பெருமான்னு பேரு. அந்த எம்பெருமான வணங்குறேன். நான் உன்னை வணங்கல, உன் உடம்ப வணங்கல, உன் மனசை வணங்கல. உன்னை உயிரோட வச்சிருக்கேன், அந்த உயிருக்கு உயிரா இருக்குது அந்த பொருளை நான் வணங்குறேன். அதுக்கு சிவாய நமன்னு பேரு. நமன்னா நான் இல்ல, சிவன்னா சிவன் தான் எல்லாமே. அப்ப உன்னை என்னை உயிரோட வச்சிருக்கு, அதுக்கு நான் வணங்குறேன். சிவாய நம, ஐயா சிவாய நமங்க, ஐயா சிவாய நம, சிவாய நம. திருவடி வணங்குறேன் ஐயா. அப்ப திருவடி வணங்குற திருவடி எது? இதுதான். அப்ப இந்த உண்மையை தெரிஞ்சு பண்ணிரும் இல்லையா? இதுதான் வழிபாட்டுக்கு உண்டான முறை. இப்படிதான் வழிபாடு. இதான் வழிபாடு. இதான் முறையான வழிபாடு. இதுதான் வழிபாட்டினுடைய தாத்பரியம். இப்படிதான் ஞானிகள் வழி ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. இது தெரியாம அறியாமையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கேட்கறதே கிடையாது. கேட்கறதே கிடையாது. நம்மளுக்கு பதிலும் கிடைக்கிறதும் கிடையாது. சரி, அதை விட்டுருங்க, நமக்கு தேவையில்லை. அது வியாபாரம். அது வியாபாரம் எங்க முடியும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப நிலை இல்லாதது வேணுமா, நிலையானது வேணுமா? இந்த மனசை நீங்க எந்த பக்கம் திருப்ப போறீங்க? உங்க மனம் எனும் மாட்டை எந்த பக்கம் திருப்ப போறீங்க? 2 பக்கம் பச்சையா தான் தெரியும். அப்ப திருவடி கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா, திருவருள் பாத்திரமாக்கி திருவருளுக்கு பாத்திரமாக்கி எல்லாம் வல்ல பெருங்கருணைக்கு ஆளாக்கி இந்த உலகத்தில் பிறவி பெரும் பிணிய நீக்கிறீங்க. நீங்க அடுத்த பிறவிக்கு போகாம முழுமை பெற்று விடலாம். செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன், அதாவது தன்னறிவு பெற்றவர்கள். தன்னறிவு பெறுவதோடு மட்டுமல்லால் தன் தலைவனுடைய அறிவும் பெற்றுக் கொள்வீர்கள். அதாவது என் அப்பன் என்ன தருவான்? அம்மையே அப்பா ஒப்பிலாமணி அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதனை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமான இம்மையில் உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே. அப்ப சிவபதம் அளிப்பான் யாருக்கு? இந்த மனம் எனும் மாட்ட, இந்த மனம் எனும் இந்த கருவிய, இந்த மனம் எனும் மிகப்பெரிய ஆற்றல் உள்ள, அதான் ஆற்றல் விடை, ஆற்றல் அடல் விடை ஏறும் அப்படின்னு அவ்வளவு மனம் ஆற்றல், மனசுக்கு சக்தி ஜாஸ்தி. மனம் சக்தி படைச்சது. இந்த மனம் சக்தி படைச்சது. அது எதுக்கு நீங்க செலவு பண்றீங்கன்னு தான் பொறுத்து வாழ்நாள். இந்த மனம் சக்தி படைச்சது. அதை நீங்க எதுக்கு செலவு பண்றீங்கன்னு தான். மனசுதாங்க காரணம் எல்லாமே அப்படின்னுவாங்க. மனசுதாங்க காரணம். குளிச்சுட்டு சாப்பிடுறதும் சாப்பிட்டு குளிக்கிறதும் எல்லாம் மனசுதான் காரணம். குளிச்சுட்டு சாப்பிடுறதும் சாப்பிட்டு குளிக்கிறதும், போத்திக்கின்னு படுத்துக்கிறதும் படுத்துக்கின்னு போத்திக்கிறதும் எல்லாமே அவங்க காரணம் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மனம் தான். உண்மைதான். எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். ஒழுக்கத்துக்கும் மனம் தான் காரணம். ஒழுங்கீனத்துக்கும் மனம் தான் காரணம். அதுவே சொல்லுது உள்ள இருந்து. ஆமா, என்ன இப்போ நேர்மையா இருந்து என்ன ஆக போகுது போ. அட போய வாங்கியா, என்ன நீ மட்டும் உத்தமனா நான் வாங்க. அப்போ இந்த மனம்தான் சில காரண காரியத்துக்கு வித்திடுது.
அப்ப இதுலயும் சாட்சி ஒண்ணு இருக்கு. இதுக்கு சாட்சி ஒண்ணு இருக்கு. மனத்திற்கு ஒரு சாட்சி இருக்கு. அதான் மனசாட்சி. அந்த சாட்சி உங்களுக்கு அது யார் தெரியுமா? அதுதான் சிவபெருமான். அந்த சாட்சி உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், 4 பேர் இருந்தாலும் நீங்க ஒழுக்கமா இருப்பீங்க. 4 பேர் இல்லனாலும் ஒழுக்கமா இருப்பீங்க. இதான் ரீசன். அதாவது உங்களுக்கு திருடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்க திருட மாட்டீங்க. உங்களுக்கு திருடக்கூட வாய்ப்பு கிடைச்சாலும் திருட மாட்டீங்க. அது இன்னொருத்தர் பொருள் நான் தொட மாட்டேன். அவ்வளவு உறுதியா இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு சாட்சி வேலை செய்யுது. இந்த சாட்சி வேலை செய்யறவங்க எல்லாருமே இறைவனுடைய மிகப்பெரிய அத்தாட்சியா இருப்பாங்க. இறைவனுக்கே அத்தாட்சியா இருப்பாங்க. இறைவனுடைய பக்திக்கு அத்தாட்சியா இருப்பாங்க. அவங்க தான் நாயன்மார்கள். அவங்க தான் அடியார்கள். எத்தனை கோடி ரூபாய் கீழே கிடந்தாலும் அது நம்மளது இல்லைன்னு எட்ட போனாங்கன்னா அவங்க தான் சாட்சி கொண்டாடுவாங்க. இது நம்மளது இல்ல. இது நம்ம பொருள் இல்ல. பஞ்சநாம பாதகம் செய்ய மாட்டாங்க. இதுதான் விஷயம். அப்போ எட்ட போயிடுவாங்க. இது நம்மளது இல்லைன்னு எட்ட போயிடுவாங்க. அப்ப மனசுக்கு சாட்சி இருக்கு. அப்ப இந்த சாட்சிப்படி வர்றவங்க இறைவனுடைய திருவடிக்கு பாத்திரமானவர்கள். அப்ப நான் நெஞ்சுக்கு நீதியா இருந்து உண்மையா இருந்து எனக்கு என்ன பலன் கேட்டோம்னா என்னத்தை கண்டேன், நான் என்னத்தை கண்டேன், நான் பண்ணாத பூஜை இல்ல, நான் பண்ணாத பொருள் இல்ல, நான் பண்ணாத செலவு இல்ல அப்படின்னு புலம்புறாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் திருவடி வேணும். அவங்களுக்கு நல்ல குருநாதர் வாய்க்கணும். அந்த நல்ல குருநாதர் இருந்தா மட்டும்தான் இந்த திருவடி ஞானம் கிடைக்கும். வேற யாருக்கும் கிடைக்காது. மத்தவங்க எல்லாம் கீழே கொண்டு போயிடுவாங்க. மத்தவங்க எல்லாரும் கீழே தான் கொண்டு போவாங்க. நிலையில்லாதது காமிச்சு அதுக்கு தான் வரும். காரியம் காரிய உலகம். காரிய குருவா தான் இருப்பாங்க. காரியம்னா அந்த உலகம். அடுத்து மனத்துக்கு காரணம் நாரணன். இவங்க 2 பேரும் கீழே தான் கொண்டு போய் விட்டுருவானுங்க. அடுத்து இந்த உயிர் மயக்கத்துல இருக்க விட்டுரும். மாயா சக்தி. அப்ப இத்தனையும் கடந்து திருவடியை அடையணும்னா குருவருள் வேணும். குருவருள் இல்லாம திருவருள் கிடையாது. அப்போ இந்த பிரதோஷ காலத்துல எந்த இடத்துல நின்று நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு முழு பலன் கிடைக்கும்னா திருவடியில நின்று வழிபாடு செய்யணும். அது திருவடி எதுன்னா பூர்வ மத்தியம். அதுக்குதான் ஞானஸ்தானம்னு சொன்னேன். அதான் கடல்னு சொன்னேன். செம்பெருமானுடைய கடல் அங்கதான் இருக்கு. அங்கதான் நாதம் இருக்கு. அங்கதான் விந்து இருக்கு. அறிவியல் ரீதியா பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. அவ்வளவுதான். அப்போ அந்த இடத்தை பார்த்து இந்த பிரதோஷ காலத்தை பயன்படுத்தி யார் ஒருத்தர் தவம் பண்றீங்களோ அவங்களுக்கு நிச்சயமே அந்த ஆனந்த தாண்டவம் கிட்டும் அப்படின்னு சொல்லி இந்த இருக்கிற இன்னும் 20 நிமிடங்கள்ல எல்லாரும் புருவ மத்தியில ஆடாம அசையாம பாருங்க. ஒரு போற்றி திருத்தாண்டகம் படிச்சுட்டு பஞ்சபுராணம் பாடி நந்தியம்பெருமானுக்கு வழிபடலாம். இப்போ இருநிலனாய் தீயாகி அப்படின்ற பாட்டு யாராவது எடுத்து பாட முடியுமான்னு யோசிங்க. இருநிலனாய் தீயாகி. எல்லாரும் புருவ மத்தியில கவனம் வச்சுக்கோங்க. சாமிக்கு வழிபாடு செய்யறதா நினைச்சுக்கங்க. உங்ககிட்ட புத்தகம் இருந்ததுன்னா இருநிலனாய் தீயாகின்ற பதிகம் இருக்கு. அது யாருன்னா எடுத்துக்கங்க. வரீங்களா குமாரையா? வாய்ப்பு இருக்கா? நீங்க பாட்டு ஐம்பெரும் புராணம் பங்கெடுத்துக்கிறேன். சரிங்க. அந்த இருநிலனாய் தீயாகின்ற இடம் புத்தகத்துல எங்க இருக்குன்னு கொஞ்சம் பதிகத்துல எடுத்துக்கங்க எல்லாரும். இல்ல பார்த்து படிச்சாலும் படிக்கலாம். இல்லைன்னா கவனத்தை புருவ மத்தியில வச்சாலும் வைக்கலாம். ஏன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது பாடக்கூடிய பாட்டு அது. சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது பாடக்கூடிய பாட்டுக்கு பேர் இருநிலனாய் தீயாகி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா கோயில்லையும் இப்போ அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? திருவருள் கருணையினால அந்த அபிஷேகத்தை புருவ மத்தியில பார்க்க போறோம். அப்ப அபிஷேகம் பண்ணும்போது அந்த கிடையாது. கொஞ்சம் பதிகம் நம்பர் மட்டும் யாராவது சொல்ல முடியுமா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். டக்குன்னு எடுத்துக்கிறேன். இருநிலனாய் தீயாகி. இருநிலனாய் தீயாகி. அபிஷேகம் பண்ணும்போது இந்த வந்துட்டேன். நானும் எடுத்துடுறேன். கண்காட்டு முதல் நானும். ஏன்னா ஒரு அபிஷேகம் பண்ணணும் இல்லையா? வந்துட்டீங்க, பிரதோஷத்துக்கு வந்துட்டீங்க. அபிஷேகம் பண்ணாம போகக்கூடாது இல்ல? பதிகம் பேர் சொல்லுங்க புனிதவதி அம்மா. நமச்சாங்க ஐயா. திருப்புகழூருங்க ஐயா. சிறப்பு மலர்ல 252வது பக்கங்க ஐயா. 61வது.
பதிகம். ஆஹா. கருமுதல் திருவரையில இருக்காமா? ஐயா அதுல இருக்கு 193வது பக்கங்கய்யா. 190. நன்றிங்க ஐயா. நன்றி. ரைட்டுங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த திருத்தாண்டகம் எதுக்கு நம்ம படிக்க போறோம்னா, சாமிக்கு அபிஷேகம் பண்ண போறோம். ஆமா, எப்படி அபிஷேகம் பண்ண போறோம்? மனசுக்குள்ள நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த நந்தியம் பெருமானுடைய ஸ்தானத்துல ஞானஸ்தானம், திருவடி ஞானம் நீங்க எல்லாம் பெற்று விட்டீர்கள். அப்ப நீங்க கவனத்தை அங்க வச்சுக்குங்க. இப்போ திருவள்ளுவர் கருணையினால இப்ப அந்த பாட்டு படிக்கும் போது அங்க பால், தயிர், நெய் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஜோரா ஊத்துங்க. எங்க புருவ மத்தியில நந்தியம் பெருமானுடைய ஸ்தானத்துல என்ன பண்ண ஊத்தலாமா? திருச்சிற்றம்பலம். அடியன் படிச்சிடுறேன். பஞ்சபுராணம் ஐயா குமார் ஐயா இப்ப எல்லாரும் பங்கெடுத்து பாடிடலாம். நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். சரியா? இன்னொரு 10 கூட படிப்பேன். கொஞ்சம் ஸ்லோவா போகும். உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் இப்ப எல்லாம் போற்றி இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டு சுருக்கமா இருக்கு. முடிச்சுங்க. நீங்க என்ன கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிருவீங்க, நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக தாங்க. சரிங்க. அப்ப எல்லாம் கவனத்தை புருவ மத்தியில வைங்க. திருவள்ளுவர் கருணையினால நம்ம முடிச்சுக்கலாம். சரியா? ஆமா. இப்ப அபிஷேகம் பண்ண போறோம். என்ன அபிஷேகம்னா, நந்திக்கு அபிஷேகம் நடக்க போகுது. நந்தின்றது என்ன சொன்னேன்? அடங்கிய மனம். இந்த அடங்கிய மனம் ஒரு பொக்கிஷம். போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்து. இந்த போதும் என்ற மனம் தான் ஒரு ஒரு அற்புதமான கலையை நமக்கு கொடுக்கும். ஏன்னா நிறைவிடாத மனசுக்கு போதுன்ற மனம் தான். சாப்பாடு சாப்பிடும்போது போதும் போதும் சொல்றோம்ல, போதும் போதுங்க. அப்போ மனம் நிறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி தான் எல்லா விஷயத்திலும் நம்ம போதுன்ற மனசை நம்மளாம் தயார்படுத்திக்கணும். அந்த வகையில இந்த மனத்தை கொண்டு செய்யக்கூடிய பூசையை நம்ம இப்ப செய்வோம். எல்லாரும் ஆடாம அசையாம எப்படி சௌகரியமோ அப்படி உட்காந்துக்குங்க. சேர்ல உட்காந்துங்க. முடியாதவங்க படுத்துக்குங்க. ஆமா, எப்படி இருக்குங்க அந்த பொசிஷன்ல இருந்துங்க. சிவாயனம். இப்ப நம்ம வழிபாட்டுக்கு போயிடலாம். திருச்சிற்றம்பலம். இருநிலனாய் அந்த நின்ற திருந்தாண்டகம் சொல்லுவாங்க. நான் டியூன் எடுத்துக்கிறேன். அரியானை அந்தனர்தம் சிந்தையானை இருநிலனாய் தீயாகி நீரும் ஆகி இயமானனாய் எரியும் காற்றும் ஆகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்ட மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறருருவும் தம்முருவும் தாமேயாகி நெருநலையாயின்றாகி நாளையாகி நிமிர்புன்சடையடிகள் நின்றவாறே நிமிர்புன்சடையடிகள் நின்றவாறே. அபிஷேகம் நடுவுல பாருங்க, புருவ முதல்ல பாருங்க. சிவசிவா. மண்ணாகி விண்ணாகி மலையும் ஆகி வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியும் ஆகி கலையாகி கலைஞானம் தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோரானும் ஆகி பிரளயத்து கப்பால் ஓர் அண்டம் ஆகி என்னாகி எண்ணுக்கோர் எழுத்தும் ஆகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. கல்லாகி கலராகி காணும் ஆகி காவிரியாய் காலாராய் கழியும் ஆகி புல்லாகி புதலாகி பூடும் ஆகி புல்லாகி புதலாகி பூடும் ஆகி புறமாகி புறமூன்றும் கெடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளும் ஆகி சுலவாகி சுலாவுக்கோர் சூழல்லாகி நெல்லாகி நிலனாகி நீரும் ஆகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே. ஆடாம அசையாம ஞானஸ்தானத்திலே இருங்க. திருவடி ஞானத்திலே இருங்க. சரியா? காற்றாகி கார்முகிலாய் காலம் மூன்றாய் கனவாகி நனவாகி கங்குள்ளாகி கூற்றாகி கூற்றுதைத்த கொள்களிரும் ஆகி குறைகடலாய் குறைகடற்கோர் கோமானுமாய் நீற்றானாய் நீரேற்ற மேனியாகி நீல் விசும்பாய் நீல் விசும்பின் உச்சியாகி ஏற்றானாய் ஏரூர்ந்த செல்வன்னாகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. அடிகள் 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 வருது இல்லையா? அந்த அடிகள்ன்றது பூர்வமதியம் தான். சரியா? தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசைக்கோர் தெய்வம் ஆகி தாயாகி தந்தையாய் சார்வுமாகி தாரகையும் ஞாயிறும் தன்மதியும் ஆகி
காயாகி பழமாகி பழத்தில் நின்ற ரதங்கள் நுகர்வானும் தானேயாகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெடுஞ்சுடரடிகள் நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறே அங்கமாயாதியாய் வேதம் ஆகி அருமறையோடு ஐம்பூதம் தானேயாகி பங்கமாய் பல சொல்லும் தானேயாகி பால்மதியோடாதியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியாய் கண்ணியாகி கடலாகி மலையாகி கழியும் ஆகி எங்குமாயேரூர்ந்த செல்வன்னாகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே மாதா பிதாவாகி மக்களாகி மறிகடலும் மால் விசும்பும் தானேயாகி கோதாவிரியாய் குமரியாகி புல் புலித்தோலாடை குழகனாகி போதாய மலர் கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி யாதானும் என நினைந்தார் கிளிதேயாகி அழல் வண்ண வண்ணர்தாம் நின்றவாறே ஆவாகி ஆவியனில் ஐந்தும் ஆகி அறிவாகி அடலாகி அவியும் ஆகி நாவாகி நாவுக்கோர் உரையும் ஆகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் நாற்றம் ஆகி பூக்குலால் வாசமாய் நின்றானாகி தேவாகி தேவர் முதலும் ஆகி செழுஞ்சுடராய் செந்தடிகள் நின்றவாறே செழுஞ்சுடராய் செந்தடிகள் நின்றவாறே நீராகி நீலகலம் தானேயாகி நிழலாகி நீல் விசும்பின் உச்சியாகி பேராகி பேருக்கோர் பெருமையாகி பெருமதில்கள் மூன்றினையும் எய்தானாகி ஆரேனும் தன்னை அடைந்தோர் தம்மை எல்லாம் ஆட்கொள்ள வல்லயம் ஈசானார்தாம் பாராகி பன்னாகி பாடல்லாகி பாராகி பன்னாகி பாடல்லாகி பரஞ்சுடராய் செந்தடிகள் நின்றவாறே பரஞ்சுடராய் செந்தடிகள் நின்றவாறே மாலாகி நான்முகனாய் மாபூதமாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மகிழ்வும் ஆகி பாலாகி என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானேயாகி பாலாகி என் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானேயாகி பூலோக புவலோக சுவலோகமாய் போதங்களாய் புராணன் தானேயாகி ஏலாதன எல்லாம் ஏல்விப்பானாய் ஏலாதன எல்லாம் ஏல்விப்பானாய் எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. அவ்வளவுதான். அபிஷேகம் அற்புதமா பண்ணி முடிச்சிட்டோம் நந்தியம்பெருமானுக்கு. அது நந்தி ஸ்தானம் தான். நந்தி ஸ்தானம்னா ஞானஸ்தானம், ஞானஸ்தானம்னா திருவடி ஞானம், திருவடி ஞானம்னா புருவ மத்தியம். அதுக்கு என்னென்ன பேரு? புருவ நடு, நடுவு, நடு நின்றா இருக்கு, நடுவுல் நின்றா இருக்கு. அப்புறம் இன்னும் என்ன பேர் இருக்கு? லலாடம், லலாடம்ன்ற ஒரு பேர் இருக்கு, லலாடம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்புறம் நெற்றி, இனியான் நெற்றி, தூயவன் நெற்றி, நெற்றி நெற்றின்னு சொன்னாலும் அது சாமி தான். அதுக்கு 4 டெம்பிள் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்ப கோயில் எங்க இருக்கு? நம்ம முன்னாடி இருக்கு, அந்த பூர்வ மதில்ல. அதுதான் இங்கதான் வந்து ஒருநிலைப்பட்டிருக்கும். அஞ்சு இந்திரியம் இல்ல, 10 இந்திரியங்கள். எல்லா இந்திரியமும் ஓடிங்க. 36 தத்துவம், 96 தத்துவம், எல்லா தத்துவமும் இருக்கக்கூடிய ஒரே இடம் எது? பூர்வ மத்தியம். அதான் சாமியோட இடம். அந்த சாமியோட இடத்தை தான் நம்ம பிரதோஷ காலத்துல வழிபாடு செஞ்சு இந்த மாதிரி பாட்டு பாடி 1 மணி நேரம் தவத்தில் இருக்கணும். சரியா? இதுதான் அக பிரதோஷம். இந்த ஒரு புது முயற்சியில நீங்க அக வழிபாடு குறித்து பார்த்திருக்கிறோம். இப்ப முடிக்கும் போது பஞ்சபுராணம் பாடி, அதாவது 50 புராணம் பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம் போற்றி முடிஞ்சதா நினைச்சுக்கங்க. திருவள்ளுவர் கருணையினால நேரமின்மையின் காரணமாக இப்போ பஞ்சபுராணம் பாடி முடிச்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் அருள்தரும். அவங்கவுங்க சாமி வேண்டிக்குங்க. எம்பெருமானுக்கு ஒரு பேர் வச்சிருப்பீங்க, ஆத்மார்த்தமான ஒரு இறைவனுக்கு. அடியன் வந்து இன்னைக்கு எல்லாம் வல்ல அண்ணாமலையாரை வச்சுக்கிறேன். திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் அருள்தரும் அவித குஜாம்பாலுடன் ஆகிய அண்ணாமலையார் திருவடிகளே சரணம் 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 சொல்லும் அவித குஜாம்பாலுடன் ஆகிய அண்ணாமலையார் செவிகுளிரும் வண்ணம். தேவாரத்துல ஒரு பாடல். வாங்க, யார் பாடுறீங்களா பாருங்க. திருச்சிற்றம்பலம்.
மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமையவர் தம் சிரத்தின் மேலான் ஏழு அண்டத்து அப்பாலான் இப்பார் செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கையிலாயத்து உச்சியுள் உள்ளான் காலத்தியான கண்ணுளானே. நன்றி பெருமானே வாய்ப்புக்கு. காலத்தியானவன் என் கண்ணுள்ளானே. சிவசிவா, காலத்தியான் என் கண்ணுள்ளானே. அடுத்து எம்பெருமான் அல்தரும் அபிதகுஜாம்பாளுடன் ஆக்கிய அருணாச்சலேஸ்வர செவிகுளிரும் வண்ணம் திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல். யார் பாடுறீங்க? வாங்க. திருவாசகம். நமச்சிவாங்க ஐயா. பாடு. திருச்சிற்றம்பலம். உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனுன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தெம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. எம்பெருமான் அருள் தரும் அபிதகுஜாம்பாளுடன் ஆக்கிய அருணாச்சலேஸ்வர செவிகுளிரும் வண்ணம் திரு விசைப்பால இருந்து ஒரு பாடல். வாங்க. திருச்சிற்றம்பலம். கலையா உடலோடு சேரமானாரூரன் விளையா மதம் மாறா வெள்ளானை மேல் கொள்ள முளையா மதிசூடி மூவாயிரவரோடும் அலையா விளையாடும் அம்பலம் நின் ஆடரங்கே. நன்றிங்க. அற்புதம், அற்புதம். எம்பெருமான் அருள் தரும் அபிதகுஜாம்பாளுடன் ஆகிய அருணாச்சலேஸ்வர செவிகுளிரும் வண்ணம் திரு பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல். யார் பாடுறீங்க? வாங்க. திரு பல்லாண்டு. சிற்றம்பலம். சீரும் திருவும் பொழிய சிவலோக நாயகன் சேவடி கீழ் ஆரும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றது ஆர் பெறுவார் உலகில் ஊரும் உளரும் கலர உளறி உமை மணவாளனுக்கு ஆட்பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே. அற்புதம், அற்புதம். எம்பெருமான் அருள் தரும் அபிதகுஜாம்பாளுடன் ஆகிய அருணாச்சலேஸ்வர செவிகுளிரும் வண்ணம் பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடல். யார் பாடுறீங்க? திருச்சிற்றம்பலமே. ஆலமே அமுதமாக ஆலமே அமுதமாக உண்டு வானவர்க்கு அளித்து காலனை மார்க்கண்டேற்காய்ந்தனை அடியேற்கு இன்று ஞாலம் நின் புகழேயாக வேண்டும் நான் மறைகளேத்தும் சிலமே ஆளவாயில் சிவபெருமானே என்றார்.
நன்றிங்க சாமி. பதட்டத்துல ஒண்ணும் முடியலைங்க. நன்றிங்க. சிவபெருமான் ஏன் பதட்டப்படுறீங்க? நம்ம வீடு தானே இது, சிகாரம் நம்ம வீடு இல்லையா? சாமி வீடு தானே இது. திருவடி ஞானம் பெற்றுட்டீங்க. அகஞானம் பெற்றீங்க, அகத்தீஸ்வரரா வரப்போறீங்க. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பயப்படக்கூடாது. நம்ம யாருக்கும் பயப்படாது. என் ஆண்டவனுக்கு மட்டும்தான் பயப்படும். அஞ்சுவதும் அடிபணிவதும் சிவபெருமானுக்கு மட்டும்தான். சரி, எம்பெருமான் அருள்தரும் அபித புஜாம்பாளுடன் ஆகிய அருணாச்சலேஸ்வரர் செவிகுளிரும் பண்ணம் அம்மையப்பருக்கு அம்மை இடவாக அம்மை அம்பாள் வச்சிருக்காரு இல்லையா? அந்த அம்பாள் குறித்து யார் பாடுறீங்க? வாங்க. ஓம் சக்தி பராசக்தி. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினை இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதையிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் உருவாகும் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே. பெருமான் தரும் அபித குஜாம்பலுடன் ஆகிய அருணாச்சலேஸ்வரர் செவிகளுடன் பண்ணும் அம்மையப்பருக்கு நடுவில் இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தர் என்று அழைக்கக்கூடிய குமரக்கடவுள் குறித்து யார் பாருங்க? பாருங்களா? வாய்ப்பு இருக்கா? முருகபெருமான் ரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிமுகமாகி அகமாகி அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அவர் மேலாய் இகபரமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேனும் மகபதியாகி மருவும் பலாரி மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே செககன செக்கு தகுதிமிதோதி திமியன ஆடும் மயிலோனே திருமலிவான பழமுதிர்ச்சோலை மலைமிசை மேவும் பெருமாளே இருநிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேனும் இருநிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேனும். ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சிறடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பேக மலிவலம் சிறக்க மண் கொன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்கு முன்பதாக நந்திய பெருமானுக்கு முதல்ல நந்திய பெருமானுக்கும் இறைவனுக்கும் காமிச்சிருவோம், ஆரத்தி காமிச்சிருவோம். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். இப்போ ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் அப்படியே பொருள் பாருங்க. சாமிக்கு நல்லா அபிஷேகம் பண்ணி சாமி அப்படியே குலுகுலுன்னு இருக்கார் நந்திய பெருமான். மேல ஒரு துண்டு போட்டாச்சு, மாலை கழுத்துல போட்டாச்சு. அப்படியே நான் சந்தனத்தை அப்படியே குழைச்சி நெத்தில அப்படியே கமக்கமா அப்படியே பக்காவா ஒரு சகப்பு போட்டு வச்சாச்சு. பூவான பூ மேல குவிஞ்சாச்சு. பச்சரிசி எட்டுன்னு வந்து முன்னாடி வச்சாச்சு. ஓகேவா? அப்படியே அருகம்புல் மாலையும் போட்டாச்சு. சாமியை மனசுக்குள்ள நினைச்சாச்சு. அப்படியே உள்ள வந்துருங்க. ஆவுடையா இருக்குது, லிங்கம் இருக்கு, சும்மா அழகா பட்டு வேட்டி சூப்பரா சாத்தியாச்சு. எம்பெருமான் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டாரு, பக்காவா இருக்கிறாரு. அகத்துல இருக்கு அகத்திய லிங்கம் அது இல்லையா? அது லிங்கேஸ்வர பெருமான் நல்லா இருக்கிறாரு, அருமையா இருக்கிறாரு, சூப்பரா இருக்காரு. மனமாற இப்ப நீங்க எல்லாரும் பூஜை பண்ணிட்டீங்க. இருநிலை தீயாக்கி பாடிட்டு சாமி குளிர்ந்து இருக்கிறாரு. அப்படியே தேனு பால் தயிர் கீரு எல்லாம் நெய்யும் பாலும் கொண்டு என்ன பண்ணிட்டீங்க? இப்போ அப்படியே எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணிட்டீங்க. சாமி குளிர்ந்துருக்காரு. மேல ஒரு துண்டு போட்டாச்சு. அழகா அற்புதமா வெட்டி வேறு மாலை ஒன்று போட்டாச்சு. மேல அழகா அண்ணாமலை அப்படியே அற்புதமா சாத்திட்டீங்க. சரியா? இப்போ நம்ம ஆர்த்தி எடுக்கலாம். சாமி நினைச்சுங்க உள்ள குருமதி பாருங்க. அவங்க சாமி பாருங்க. தலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உண்ணாமும் என்னாவில் மறந்தறியேன், புலந்தார் தலையில் பலிகொண்டுடல்வார் உடலுள் ஒரு சூலை தவிர்த்தருளாய் அளந்தேன் அடியேன் அதிகை கிடல வீரட்டா நத்துறை அம்மானே வீரட்டா நத்துறை அம்மானே பேராயிரம் பரவி வானோர் ஏத்தம் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானே மந்திரமும் தந்திரமும் மறந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழு தின்சிலகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. நந்தி பெருமான் பண்றீங்க எல்லாரும் மறைக்காதீங்க கூட்டம் கொஞ்சம் விடு. சாமி பாருங்க, நந்தி பெருமான் பாருங்க.
அப்பனை நந்தியை ஆறாவதனை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் எத்துமினேத்தினால் அப்பரிசு ஈசனருள் பெறலாமே, அப்பரிசு ஈசனருள் பெறலாமே. நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குரு நாதனாகிய நந்தியம்பெருமான் திருவடிகளே சரணம் தரணம் 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 தரணம். நந்தியம்பெருமான் திருவடிகளே சரணம் தரணம் தரணம் தரணம். எம்பெருமான் தரும் அபிதகுஜாம்பாலுடனாகிய அருணாச்சலேஸ்வரர் திருவடிகளுக்கு கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பிக்கிறோம். இந்த பிரதோஷ கால வழிபாட்டில் வைத்த இந்த நெய்வேத்தியம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த கற்பூர நீராஞ்சனத்தை ஏற்றுக்கொள்ளும் பணியோடு கேட்டுள்ள எல்லாம் வல்ல இறைவனை சமர்ப்பிக்கிறோம் சமர்ப்பிக்கிறோம் சமர்ப்பிக்கிறோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையா இருக்கு பாருங்க, அண்ணாமலையா இருக்கு அரோகர, அண்ணாமலையா இருக்கு அரோகர, அண்ணாமலையா இருக்கு அரோகர. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். தொட்டு கும்பிட்டுங்க, அப்படி தூக்கி தொட்டு கும்பிட்டுங்க. ஆர்த்தி சிவபெருமான சிவசிவா திருச்சிட்டம்பலம். அப்படியே ஜோதி பெருசா எரியும். ஆமா, தொட்டு கும்பிட்டு தொட்டு கும்பிட்டு தொட்டு கும்பிட்டு கேஷுவலா தொட்டு கும்பிட்டுங்க. அவ்வளவுதான், சூப்பர், எக்ஸலன்ட். அப்படியே திருநீர் எடுத்து பூசிக்கலாம். திருச்சிற்றம்பலம். பூசிங்க பூசிங்க பூசிங்க. வீட்டுல இருக்கும் பாருங்க, திருநீர் எடுத்து பூசிங்க. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே, ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் நூற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பார்த்தும் வல்லவர் நல்லவர் தாமே, வல்லவர் நல்லவர் தாமே, வல்லவர் நல்லவர் தாமே. திருச்சிற்றம்பலம். பூ பழம் அந்த அர்ச்சனை பண்ணது எல்லாமே தட்டுல இருக்குது, சங்கல்பம் பண்ணது எல்லாமே உள்ள இருக்குது. நம்ம மொத்தத்தை எடுத்து உங்க கையில் கொடுக்குறதா எடுத்துங்க. நான் பிரதோஷ காலம் முடிஞ்சிச்சு நம்மளுது, சரியா? நம்ம நிகழ்ச்சியை சிகாரத்தை பொறுத்தவரை வந்திருக்க அடியார்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரசன்டேஷன் உண்டுங்க. எல்லாம் வாங்கிக்கோங்க, அப்படியே கையில வாங்கிக்கோங்க. வெயிட்டா இருக்கும், நான் அப்படியே வாழ்த்துறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்ல துரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே எம்பெருமானல் தரும் எம்பெருமானல் தரும் அவித குஜாம்பாலுடனாகிய அருணாச்சலேஸ்வரர் கடாட்சம் பரிபூர்ணமாக நிகழ்ச்சிக்கு வந்துள்ள நம்முடைய சிகாரம் சேனலுக்கு வந்துள்ள அத்தனை அடியார்களுக்கும் பரிபூர்ணமாக பிரதோஷ கால வழிபாட்டுக்கு வந்த அத்தனை பலனும் முழுமையாக பெறுவார்களாக. ஓம் சக்தி பராசக்தி காமாட்சி மீனாட்சி அப்புறம் விசாலாட்சி எல்லா ஆட்சியும் 16 வகையான செல்வத்தை கொடுத்து நிகழ்ச்சி வரவங்க எல்லாருமே மிகப்பெரிய உச்சகட்டத்தை அடையணும்னு நான் விரும்புறேன். சிவபெருமான சிவசிவா திருச்சிற்றம்பலம். அந்த உச்சன்றது வேற ஒண்ணும் இல்லை, துருவமதியம் தான். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்தியாச்சு. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க. ஏன்னா இறைவன் தான் நம்மளை வாழ வைக்கிறாரு, நம்ம யார் வாழ்த்துறதுக்கு? சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றி. பங்கெடுத்த அத்தனை உள்ளவனுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற 15 நாள் கழித்து பிரதோஷ வழிபாட்டை சந்திக்கலாம். அகப்பிரதோஷ வழிபாட்டில் என்று சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற பாடசாலை மூலம் பிரதோஷ வழிபாடு அக வழியாக அகமுகமாக வழிபாடு செய்வது எப்படி என்பது குறித்து மிகப்பெரிய விளக்கமும், பிறகு அதுக்கு நாம் பூசையும் செய்து மிக அருமையாக இன்றைக்கு நிகழ்ச்சி நடந்தேறி இருக்கிறது. வருகிற காலங்களில் மிக அகப்பிரதோஷம் மிக பிரபலமான ஒரு இடத்துக்கு செல்லும். எல்லோரும் அந்த அகப்பூசையை செய்து நந்தி தானம் என்று சொல்லக்கூடிய திருவடி தானத்திலே நின்று தவம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பேரு அடியார் பெருமக்கள் வருங்காலத்தில் பெறுவார்கள் என்று நம்பி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.